வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அழகு அழகு சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்யராஜ் ஆபீஸ்ல இருந்து கொடைக்கானலுக்கு டூர் பேக்கேஜ் கொடுத்துருக்க அவரு தம்பி ஒய்ஃபை கூட்டிட்டு போறாரு. இலவச இணைப்பா நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லி தங்கராஜ் அவர் ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு வர்றாரு. 3 கப்பல்ஸும் கொடைக்கானல்ல வந்து அங்கங்க போட்டோ எடுத்துட்டு அவங்க தங்குற இடத்துக்கு வர்றாங்க. நைட் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்க லேடிஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஸ்விம்மிங் பூல் கரையோரமா போய் உட்காந்து காலை தண்ணிக்குள்ள விட்டுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. சுரேஷை கூட வச்சுட்டு மூக்கு முட்டை குடிச்சிட்டு இருக்க தங்கராஜ் பாக்யராஜை கூப்பிட்டு குடிக்க சொல்றாரு. அட போங்கய்யா அப்படின்னு அவர் ரெஃப்யூஸ் பண்ணிட்டு வீட்டு லேடிஸ் இருக்க இடத்துக்கு போயிடுறாரு. அடுத்து சுரேஷ் ரூம்ல இருக்க தங்கராஜ் அவரோட ரூம் போறாரு. அங்க ரேவதியை காணோன்னதும் சுரேஷோட ரூம் காலிங் பெல்ல டொப்புன்னு தட்டிக்கிட்டே இருக்காரு. சுரேஷ் அப்படின்னு அவரு முழு போதையில கூப்பிட்டு இருக்க அப்படியே அரைபோதையில எழுந்து வர்றாரு போலீஸு. கதவை திறந்துட்டு மாமா வாங்க மாமா உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாரு. அவரு வாங்க மாமான்னு கூப்பிட்டு இருக்க உன் அக்கா இல்லைன்னு கேக்குறாரு தங்கராஜ். அவரும் தாடையை சொரிஞ்சுக்கிட்டு அரை மயக்கத்திலேயே தெரியலையே மாமாங்கிறாரு. அது எங்க போனா அப்படின்னு தங்கராஜ் கேட்க அவளையும் காணோங்கிறாரு சுரேஷ். எங்கடா போயிருப்பாங்க அப்படின்னு அவரு கழுத்தை தேய்ச்சிட்டு இருக்க தெரியலங்கிறாரு சுரேஷ் கூலா. தங்கராஜ் அந்த ரெசார்ட் அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டு நடக்க அங்க ஸ்விம்மிங் பூல்ல 3 லேடிஸும் காலை தண்ணிக்குள்ள விட்டு விளையாடிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு பாக்யராஜ் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. 3 பேரும் கலகலன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க அவர்கிட்ட. ஒரு வழியா தள்ளாடிக்கிட்டு அங்க இங்கன்னு அலைஞ்சி கண்டுபிடிச்சு ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்துடுறாங்க. அங்க மலர் பாக்யராஜ் கிட்ட ஏதோ ரொம்ப சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்க. டேய் மச்சான், உன் அண்ணனோட தொந்தரவு தாங்க முடியலடா, எப்ப பார்த்தாலும் பெண்கள் படை சூழவே உட்கார்ந்துருக்காண்டா அப்படின்னு அவரு கடுப்படிக்க. விடுங்க மாமா அப்படிங்கிறாரு சுரேஷ். மலர் பாக்யராஜ் கையில அடிச்சு பாஸ் கொடுத்துட்டு இருக்க. ரேவதி அப்படின்னு தங்கராஜ் கூப்பிடுறாரு. அவங்களும் திரும்பி பார்த்து என்னங்க அப்படின்னு கேட்க வா போலாம் டைம் ஆச்சு தூங்கணுங்கிறாரு அவரு. நீங்க போய் தூங்குங்க நான் அப்புறமா வரேன்றாங்க ரேவதி. அடுத்து என்ன ஏதுன்னு கூட கண்டுக்காம அண்ணே என்னமோ சொல்லிட்டு இருந்தியே சொல்லுனேன்னு அண்ணங்கிட்ட திரும்பி கேக்குறாங்க. பாருடா உன் அக்கா என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறா, அப்படி என்னதாண்டா உன் அண்ணன் பேசுவான் அப்படின்னு டென்ஷன் ஆக சரி வாங்க மாமா போய் என்னதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சுரேஷ் கூப்பிட அப்படியே நிக்கிறாரு தங்கராஜ். வாங்க வாங்க அப்படின்னு கையை பிடிச்சு கூட்டிட்டு வர்றாரு. எப்பவும் அதை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு மலர் சொல்ல மத்த 2 லேடிஸும் சிரிக்கிறாங்க. 2 பேரும் பக்கத்துல வர மலர் திரும்பி பார்த்துட்டு வா சுரேஷ் வாங்கண்ணே உட்காருங்கன்றாங்க. உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு தங்கராஜ் பிடிச்சி அங்க இருக்க ஒரு திட்ல உட்கார வச்சுட்டு சுரேஷும் பக்கத்துல உட்கார்றாரு. ரேவதி திரும்பி பார்த்து எவ்வளவு குடிச்சிருக்கீங்க 2 பேரும்னு கேட்க கொஞ்சமா தாங்க குடிச்சிருக்கோன்னு கூசாம சொல்றாரு சுரேஷ். ரொம்ப குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க சொல்லிட்டேன் அப்படின்னு வான் பண்ற மாதிரி ரேவதி சொல்ல மாமாவை பார்த்துட்டு இனிமே குடிக்கல ஓகேவாக்கா சாரி அப்படிங்கிறாரு சுரேஷ். அக்கா அண்ணன் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தது அப்படின்னு சுரேஷ் கேட்க அதுவா அந்தாக்ஷரி விளையாடிட்டு இருந்தோம். அப்போ மதி ஒரு பாட்டு பாடுனா அந்த பாட்டை லவ் பண்ணும்போது அண்ணன் அன்னைக்கு பாடினாராம் அப்படின்னு ரேவதி சொல்லி முடிக்க அவங்க அண்ணனை ஆச்சரியமா பார்த்து பாட்டெல்லாம் பாடுவியான்னு சுரேஷ் கேக்குறாரு. அவரு வெக்கத்தோட சிரிச்சிட்டு இருக்க உங்க அண்ணன் பாட்டு பாடுவாரு கவிதை சொல்லுவாரு எல்லாம் பண்ணுவாரு, இவரை நீ என்னன்னு நினைச்ச காதல் மன்னன் இவரு அப்படிங்கிறாங்க மலர் விளையாட்டாவும் பெருமையாவும். அப்படின்னு சுரேஷ் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்க தங்கராஜுக்கு நெருப்பு இல்லாமலே எரியுது. இவெல்லாம் காதல் மன்னனா விளங்கிடும்னு கருவுத ஒரு மனசு. அண்ணே ஒரு கவிதை சொல்லுன்னு கேட்போம் அப்படின்னு சுரேஷ் சொல்ல டேய் அதெல்லாம் இப்ப எதுக்குடான்னு கூச்சப்படுறாரு பாக்யராஜ். அண்ணே சொல்லுன்னு அப்படின்னு சுரேஷ் கேட்க நினைச்ச நேரம்லாம் கவிதை வராதுடா, அதுக்கு நேரம் காலம்லாம் இருக்குங்கிறாரு அவரு. நாம இப்ப விளையாட்டை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற பாக்யராஜ். ரேவதி நீ பாடுங்கிறாரு. அவர் சொன்னதும் ரேவதி வாய் மூடி திறந்துட்டு இருக்காங்க. பாட்டு அவங்களுக்கு தான் நமக்கு இல்ல. சுரேஷ் அதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்க தங்கராஜ் மட்டும் கடுப்போட பார்த்துட்டு இருக்காரு. ரேவதி பாடி முடிக்க மலரும் மதியம் ரொம்ப சந்தோஷமா கிளாப் பண்றாங்க. அடுத்து மதியோட டர்ன். அடுத்து மதி பாட 2 பேருமே ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா நேரம் ஓடி முடிச்சிருக்க தங்கராஜ் பெட்ல சாஞ்சு உட்கார்ந்து இருக்காரு. ரேவதி கை கால் அலம்பிட்டு துண்டை தொடச்சிட்டே வர்றாங்க. தங்கராஜ் யோசனையா உட்கார்ந்து இருக்க என்னங்க ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க, உங்க ஆள் போன் பண்ணி ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்களே அத பத்தி யோசிக்கிறீங்களான்னு ரேவதி கேக்குறாங்க. இல்ல வேற ஒன்ன பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்றாரு அவரு. என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே ரேவதி தலைவணியை தூக்கி வச்சு அது மேல கைய வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அப்படியே சாஞ்சி அவங்களோட கைய பாக்குறவரு கையில இருக்க மோதிரத்தை புடிச்சு பார்த்துட்டு ரேவதி இது நான் வாங்கி கொடுத்த மோதிரம் தானேன்னு கேக்குறாரு. அவங்கள யோசனையா ஆமா நீங்க வாங்கி கொடுத்தது தாங்கிறாங்க.
போன மாசம் கூட அந்த வைரத்தோடு வாங்கி கொடுத்தேனே அதை ஏன் நீ போடுறது இல்லைன்னு கேட்குறாரு. போட்டேனேங்க, சுரேஷோட கல்யாணத்தில் போட்டிருந்தேங்க அப்படின்றாங்க ரேவதி. நான் உனக்கு தங்கம் வைரம் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் ஆமா தானே ரேவதி அப்படின்னு தங்கராஜ் கேட்க, குழப்பத்தோட அவங்க வாங்கி கொடுக்குறீங்க தான், யார் இல்லைன்னு சொன்னதுன்னு கேட்குறாங்க. அவரு எதுவும் சொல்லாம அமைதியை யோசிச்சுட்டே இருக்க, இப்போ எதுக்கு இதை கேட்குறீங்கன்றாங்க ரேவதி. ரேவதி, நான் உன்னை நல்லா கவனிக்கலையா? சொல்லு ரேவதி, நான் உன்னை நல்லா கவனிச்சுக்கலையா அப்படின்னு கேட்க, எதுக்கு இப்போ திடீர்னு இந்த பஞ்சாயத்தை கூட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு ரேவதி யோசனையா பார்க்குறாங்க. அவங்க முகத்தை நிமித்தி, என்ன யோசிக்கிற, அப்போ நான் உன்னை நல்லா பார்த்துக்கலையா அப்படின்னு தங்கராஜ் கேட்க, ஐயையோ 7:30 ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கே அப்படின்னு நினைக்கிற ரேவதி கொஞ்சம் தயங்கிட்டே, நல்லா தான் பார்த்துக்கிறீங்கன்றாங்க. ஏன் இப்போ திடீர்னு கேட்குறீங்கன்னு ரேவதி கேட்க, நான் உனக்கு நல்ல புருஷன் தானே அப்படின்னு கேட்க, ஆமாங்க நல்ல புருஷன் தாங்கன்னு ரேவதி சொல்கிறாங்க. திடீர்னு அப்போ அவையாண்டி அப்படி கேட்டான் அப்படின்னு கையை நீட்டி கத்துறாரு தங்கராஜ். ரேவதி பயந்து போறாங்க. சடனா கேட்ட சத்தத்துல பயத்துல அவங்களுக்கு விரல் நடுங்க ஆரம்பிச்சிருது. மூச்சோட சிரமப்படுறாங்க. உடனே ஐயோ பயப்படாத, பயந்துட்டியா, பயப்படாத பயப்படாத, நான் ஏதோ பயப்படாத அப்படின்னு கையை பிடிச்சி தடவி கொடுக்குறாரு. அட சைக்கோ பையலின்னு பயத்தோட பார்த்துக்கிட்டே, யார் என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க ரேவதி. அது எவனோ ஒருத்தன், அதை விடு, நான் உனக்கு நல்ல புருஷனா தானே இருக்கேன் அப்படின்னு கேட்க, ஆமாங்கன்னு பயத்தோட தலையாட்டுறாங்க ரேவதி. நல்லா தானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்க, அவங்க இன்னமும் பயத்தோட ஆமாங்கன்றாங்க. அது அது அதானே, தங்கராஜ் நல்ல புருஷனா தான் இருப்பான், தங்கராஜால மட்டும்தான் நல்ல புருஷனா இருக்க முடியும். சரி சரி சரி, லைட் ஆஃப் பண்ணிட்டு படு அப்படின்னு பாக்யராஜ் கொஞ்சம் முன்னாடி சாப்பிட்றப்ப சொன்னதையே மனசுல வச்சு ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு தூங்க போறாரு தங்கராஜ். ரேவதி என்னாச்சு இவருக்குன்னு கொஞ்சம் திகிலோட பார்த்துக்கிட்டு இருக்க, படுத்த தங்கராஜ், ரேவதி நான் உனக்கு ஒரு நல்ல புருஷனா தானே இருக்கேன் அப்படின்னு கேட்க, அழுகிறதுக்கு ரெடியாகி ஆமாங்கன்றாங்க அவங்க. பேச்சுக்காக ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு தங்கராஜ் கேட்க, இல்லைங்கன்றாங்க அவங்க. சரி குட் நைட்டு அப்படின்னு அவரு படுத்து தூங்கிட, எங்க குட் நைட்டு, அதான் பேட் நைட்டா மாத்திட்டியே அப்படின்னு பயத்தோட பார்த்துட்டு இருக்காங்க ரேவதி. கொஞ்ச நேரம் அவரையே பார்த்துட்டு இருந்துட்டு, நல்ல வேலை தூங்கிட்டாரு, இல்ல நான் ராத்திரி பூரா இதையே பேசி சாகடிச்சிருப்பாரு, இவரோட ஒரு நாள் கழிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகுது அப்படின்னு கவலையோட பார்த்துட்டு இருக்காங்க. இங்க மலரும் பாக்யராஜும் ரூம்ல கட்டில உட்கார்ந்து இருக்காங்க. மலரோட கால் எடுத்து பிடிச்சிட்டு விட்டுட்டு இருக்காரு அவரு. கால் அமுத்தி வச்சுட்டு விரலுக்கு சொடக்கெடுக்க, எவ்வளவு நல்லா இருக்குங்க அப்படின்றாங்க மலரு. ஒன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நைட்டு ஃபுல்லா தூங்காம உனக்கு கால் அழுத்தி விடுறேங்கிறாரு அவரு. என்ன லவ் பண்ண காலத்துல இருந்த பாக்யராஜ் திரும்ப வர்றாரு போல அப்படின்னு மலர் விளையாட்டா கேட்க, நான் எப்பவும் ஒரே பாக்யராஜ் தான் அப்படிங்கிறாரு அவரு. யார் சொன்னாங்க, வீட்டுல வச்சு என்ன திரும்பி கூட பாக்குறது கிடையாது அப்படின்னு மலர் சொல்ல, எங்கடி நேரம், ஒன்னு நான் வேலைக்கு போயிடுறேன், நான் வீட்டுல இருக்க நேரத்துக்கும் நீ வேலை பார்த்துட்டு இருக்க, வீக்கெண்ட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா அப்பதான் நீ 2 ஆள் வேலை பார்ப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டே காலை அழுத்தி வச்சுட்டு இருக்காரு. அது என்னமோ சரிதாங்க அப்படிங்கிற மலர் அவர் கால் அழுத்தி விடுறத ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஏதோ நினைச்சவங்களா காலை டக்குன்னு எடுத்துக்கிட்டு, ஏங்க நாளைக்கு நான் சீக்கிரம் எந்திரிக்க வேணாம்ல அப்படின்னு கேட்க, வேணாங்கிறாரு அவரு. முதல்ல இந்த அலாரத்தை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு மொபைல் எடுத்து அலாரத்தை ஆஃப் பண்ணி டொப்புன்னு மொபைலில் போடுறாங்க மலர். ரொம்பவே சந்தோஷப்படுறவங்க, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போதாங்க இன்னைக்கு தாங்க என் ஃபோனும் அலாரம் இல்லாமல் நிம்மதியாக தூங்க போகுது அப்படின்னு சிரிக்க, பாக்யராஜன் சிரிச்சுட்டு கால் பிடிக்கிறத கண்டினியூ பண்ணுறாரு. சரி நம்ம தூங்கலாமான்றாங்க அவங்க. தூங்கணுமான்னு பாக்யராஜ் கேட்க, அப்புறம் அப்படின்றாங்க மலர். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் மலரு அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, என்ன பேசணுமான்னு கேட்குறாங்க அவங்க. ஏதாவது பேசு அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, மலர் கையை நீட்டி அவரை தன்னோட பக்கமா இழுத்து அவரோட தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. இன்னைக்கு சாப்பிட்ட மஷ்ரூம் பிரியாணி நல்லா இருந்துச்சு இல்லைன்னு மலர் கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாரு. நான் செஃப்பை பார்த்து ரெசிபி கேட்கவா அப்படின்னு மலர் கேட்க, எதுக்கு, வீட்டில் போய் சமைக்கிறதுக்கா, சமையலை தவிர வேற ஏதாவது பேச மலரு அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, அதாங்க டக்குன்னு ஞாபகத்துக்கு வருதுன்றாங்க மலர். மலரு ஒரு வாக் போலாமா அப்படின்னு பாக்யராஜ் சடனா கேட்க, அவங்கள நிமித்து பார்த்துட்டு இந்நேரத்துக்கான்றாங்க. சரி காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு போலாமா அப்படின்னு அவர் கேட்க, அப்படின்னு படக்குன்னு கையை உதறிடுறாங்க. ஏய் ஓ நீ தூங்கணும்னு சொன்னல அப்படின்னு பாக்யராஜ் லைட்டான சிரிப்போட கேட்க, முகத்தை உம்முன்னு வச்சிட்டு இருக்காங்க மலர். அவரை திரும்பி பார்த்துட்டு என்ன லுக்குன்னு கேக்குறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிறாரு அவரு. என்ன சந்தேகம்னு மலர் கேட்க, நீ அழகா இருக்கிறதுனால உனக்கு இந்த பேர் வச்சாங்களா, இல்ல இந்த பேரை வச்சதுனால நீ அழகா இருக்கியா அப்படின்னு பாக்யராஜ் கேட்க, மலருக்கு வெக்க வந்துடுது. சிரிக்கிறாங்க. 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கு. என்னங்க பாக்யராஜ் பேசுறது நீங்களா இல்ல உள்ளர போன சரக்கா அப்படின்னு கேட்க, கொஞ்சமா தாண்டி குடிச்சேங்கிறாரு அவரு. அப்படின்னு மலர் சொல்ல, இங்க பாரு
நான் சொல்லலை, நான் சரக்கடிச்சது கூட உனக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியுன்றாங்க மலர். பாக்யராஜ் என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும் அப்படின்னு மூக்க பிடிச்சி ஆட்டுறாங்க. எப்படின்னு கேட்குறாரு அவரு. உங்களுக்குள்ள ஒரு மிஷின் வச்சிருக்கேன், நீங்க என்ன பண்ணாலும் மாட்டிக்குவீங்க என்ன மலர் சொல்ல. மிஷினா அப்படின்னு கடகடன்னு உடம்ப பாக்குறாரு. ரெண்டு பேரும் கலகலன்னு சிரிச்சிட்டு இருக்க. டக்குன்னு கன்னத்தை பிடிச்சி கிள்ளி, ஐயோ ஐ லவ் யூ டி மலருங்கிறாரு. உங்க ஆணை கன்னத்துல கைய வச்சுட்டு கண்ணை விரிச்சு பார்க்க, என்னதுங்கிறாரு. என்ன ஒரே காதுல தேன் வந்து பாயுது, ஏங்க இன்னொரு தடவை சொல்றீங்களான்னு மலர் கேட்க, அப்படிங்கிறவரு தோளோட இழுத்து அணைச்சிக்கிட்டு, ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்படின்னு கத்துறாரு. மலர் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே அவங்க பாக்யராஜை இழுத்து கன்னத்துல முத்தம் கொடுக்க, அவர் அவங்க முகத்தை பக்கத்துல கொண்டு வந்து நெத்தியில முத்தம் கொடுக்குறாரு. ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா உட்கார்ந்துருக்காங்க. பாக்யராஜோட தோல்ல மலர் சாஞ்சிட்டு இருக்க. ரெண்டு பேரும் கையை கோத்துக்கிட்டு ஒருத்தர் கால் மேல காலை போட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க. இங்க சுரேஷோட ரூம்ல அவரு ஏதோ வித்தியாசமா தவம் பண்ற மாதிரி ஒரு காலை மடிச்சு ஒரு காலை நீட்டிட்டு ஒரு கையை மடியில வச்சுட்டு இன்னொரு கையை தலைக்கு பின்னாடி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்காரு. மதியம் அவர் பாக்குற இடத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா டிவி ஓடுது போல. ஒரு 1000 வானவில்ல உன் பூவெளி காட்டுதடி அப்படின்னு பாட்டு போயிட்டு இருக்க. சுரேஷ் மெதுவா திரும்பி மதிய பாக்குறாரு. அத சட்டுன்னு நீ மறைச்சா என்ன செய்வேன் என் புள்ள அப்படின்னு பாட்டு வரிகள் ஓடிட்டு இருக்க. படக்குன்னு டிவி ஆஃப் பண்ணிடுறாரு. சுரேஷ் டிவி ஆஃப் பண்ண மதி சுரேஷை பாக்குறாங்க. உனக்கு தூக்கம் வந்தா நீ தூங்குன்னு அவர் சொல்ல, இல்ல பரவாயில்லன்னு சொல்லி உட்கார்ந்துருக்காங்க ஒரு சேர்ல. இல்ல எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கிற சுரேஷ் படுக்கிறதுக்கு ரெடி ஆகுறாரு. டக்குன்னு பாதியா போத்திக்கிட்டு திரும்பி, எனக்கு திரும்ப வேலை கிடைக்கிறதுக்கு நீ தான் காரணம், அதுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு கூட தெரியல தேங்க்ஸுங்கிறாரு மதிக்கிட்ட. மதி ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் மொபைல் கிட்ட திரும்ப, நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணணும்லாம் நினைக்கல, அதே மாதிரி உன்னை மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படலைங்கிறாரு. சிச்சுவேஷன் அதெல்லாம் நடந்துருச்சு, நமக்கு கல்யாணம் நடந்த விதத்துல எனக்கும் வருத்தம் தான் அப்படின்னு சுரேஷ் சொல்லிட்டு இருக்கு. அதை பெருசா கண்டுக்காம மொபைல பார்த்துட்டு இருக்காங்க மதி. இவ்வளவு பேசுறேன்னு கொஞ்சமாவது வாயை திறக்கிறாளா திமிர் எடுத்தவ அப்படின்னு மனசுக்குள்ளேயே கருவிக்கிட்டு, உனக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம் அப்படிங்கிறாரு சுரேஷ். எனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு மதி சொல்ல, அவசர கல்யாணமா இருந்தாலும் பிடிக்காத கல்யாணமா இருந்தாலும் ஒரு நல்ல ஆளை தான் கல்யாணம் பண்ணியிருக்க, உனக்கு என்னை விட பெட்டரா எவனும் கிடைச்சிருக்க மாட்டான், அதனால நீயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோ அப்படின்னு அவரே அவருக்கு சர்டிஃபை வேற பண்ணிக்கிறாரு. காமெடி பீஸை பாக்குற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் மொபைல பாக்குறாங்க மதி. அவர் அப்படியே தலைவாணியை இழுத்து சரிச்சுக்கிட்டு கொஞ்சம் சாஞ்சி படுத்து, நமக்கு இது ஹனிமூன் ட்ரிப் இல்ல அப்படின்னு கேட்க மதி திடுக்குன்னு பாக்குறாங்க. கேட்டு முடிச்சுட்ட மதியோட முகத்தை பாக்குறாரு அவரு. அவங்க முறைக்கிறத பார்த்துட்டு, ஏய் நான் சும்மா தான் கேட்டேன், நீ உடனே ஓவர் அலப்பற பண்ணாத, இந்த சுரேஷ் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாதுமா, ஜென்டில்மேன், குடிச்சாலும் ஜென்டில்மேன், சரியா குட் நைட்னு படுக்கிறாரு அவரு. கண்ணை மூடி தூங்கலான்னு யோசிக்கிறவரு திடீர்னு எழுந்து உட்காந்து, குடிச்சிருக்கேன்னு அப்பா கிட்ட எதுவும் போட்டு கொடுத்துட மாட்டல்ல அன்னைக்கு மாதிரி அப்படின்னு கேட்க மதி பார்த்துட்டு இருக்காங்க. சொல்றதுன்னா சொல்லிக்கோ, எனக்கு பயம்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அன்னைக்கு மாதிரி நான் உன்னை வெளியெல்லாம் போய் படுக்க சொல்ல மாட்டேன், அதெல்லாம் மறந்துடாத, இங்கே படுத்துக்கோன்னு தாராள மனசோடு சொல்லிட்டு திரும்பி படுக்கிறாரு. அட போடா, எனக்கு நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லைங்கிற மாதிரி மதி ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் மொபைல பாக்குறாங்க. அடுத்த நாள் சுரேஷும் தங்கராஜும் வந்து வெளியே நின்றுட்டு இருக்காங்க. இந்த வீட்லயே நம்ம 2 பேருக்கு தான் டிசிப்ளின், பங்க்சுவாலிட்டி எல்லாமே பக்காவா இருக்கு, மற்ற யாருக்குமே அது கிடையாது, கிடையவே கிடையாது. நம்ம நேற்று எவ்வளோ குடிச்சிருந்தோம், எவ்வளோ நேரம் கழிச்சு தூங்கணும், ஆனாலும் எப்படி நேரத்துக்கு வந்து நிக்கிறோம் பாரு, இன்னும் அவங்க வரவே இல்லை அப்படின்னு தங்கராஜ் புலம்பிக்கிட்டு இருக்க. நான் வேணும்னா போய் கூட்டிட்டு வருவாங்கிறாரு சுரேஷ். ஒரு ஒன்றும் சொல்லாம இருக்க. சரி போறேன்னு அவர் திரும்ப. அங்க லேடிஸ் 3 பேரும் பாக்யராஜ் பின்னாடி வர, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு நினைச்சேங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர்றாங்க. என் மாப்பிள்ளை என்னமோ பிளான் பண்ணிட்டாரு, அதை எக்ஸிக்யூட் பண்ணாம விட மாட்டாரு, அங்க போலாம் அப்படின்னு அவர் சொல்ல 3 பேரும் முன்னாடி நடக்கிறாங்க. அதை பார்க்குற தங்கராஜ் செம்ம டென்ஷன் ஆகி, உங்க அண்ணன் ஒரு மொக்க காமெடி பண்ணிட்டு இருப்பான், அதை கேட்டு இதுங்கெல்லாம் சிரிச்சிட்டு இருக்குதுங்க, அதனால தான் லேட் ஆகுதுன்னு டென்ஷன் ஆகுறாரு. 3 பேரும் சால்வையை போத்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. அவங்க சிரிப்பெல்லாம் இவங்களுக்கு நெருப்பு மாதிரி இருக்கு. பக்கத்துல வர்ற ரேவதி எங்கெங்க போறோம்னு கேக்குறாங்க. வாக்கிங் போறோம் வாக்கிங் அப்படின்னு தங்கராஜ் சொல்ல, இதுக்கு தான் கிளம்பி வர சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க ரேவதி. ஏய் நீ நினைக்கிற மாதிரி இது நார்மல் வாக்கிங் கிடையாதுடி, இங்க பக்கத்துல பழனி கோம்பைன்னு ஒரு காடு இருக்குது, அதான் கொடைக்கானல்லையே ரொம்ப ஃபேமஸான காடு, அங்கதான் நம்ம வாக்கிங் போறோங்கிறாரு தங்கராஜ். காட்டுல எதுக்குன்னே வாக்கிங்ன்றாங்க மலர், நான் போன்ல பார்த்தேன் நல்லா இருக்கும்னு வந்துச்சு அப்படின்னு அவர் சொல்ல, எதுக்கு ரிஸ்க், அப்படியே ரெசார்ட்டுக்குள்ளேயே நடக்கலாங்கிறாரு பாக்யராஜ். இந்த ரெசார்ட் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியா இருக்கு, இதுக்குள்ள நடந்தாலே பத்தாதான்றாரு பாக்யராஜ். ஏய் என்ன நீ, அவன் என்னமா வயசான மாதிரி பேசுறான், வாழ்க்கையில ஒரு அட்வென்ச்சர் வேணா
அப்படின்னு தங்கராஜ் சுரேஷை மிரட்டிட்டு இருக்காரு. நாம என்ன சின்ன பசங்களா அப்படின்னு மலர் கேட்க, உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நாம அந்த காட்டுக்கு போறோம், சூப்பரா இருக்கும், அங்க போறோம், வாக்கிங் பண்றோம், அவ்வளவுதான். வேற எங்கேயாவது போறதா இருந்தா நாம அப்புறமா போய்க்கலாம், என்ன சரியா? இப்ப எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க சுரேஷ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க நடக்கிறாங்க. 2 எரும கொம்புகள் மாதிரி ஒரு வளைவு இருக்கு, அது வழியா எல்லாரும் வெளியே வர்றாங்க. மாமா சொன்னா கரெக்டா தான் இருக்கும், போய் தான் பார்க்கலாமேன்னு சுரேஷும் ஜால்ரா அடிக்க எல்லாரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. லேடிஸ் 3 பேரும் அங்கேயே நின்று அவர் பேசுற பேச்சுக்கு ஏதாவது மறு பேச்சு பேசுறானு பாரு, என்ன கட்டி வச்சதுக்கு பேசாம இவன் அவரு கட்டி வச்சிருக்கலாம் அப்படின்னு ரேவதி சொல்ல 2 பேரும் கழுக்குன்னு சிரிச்சிடுறாங்க. பாக்யராஜன் சிரிச்சிட்டு இருக்க, வேண்டான்னு சொன்ன விட மாட்டாருன்னு, போயிட்டு வந்துடலாம் வாங்க போலாம் அப்படின்னு ரேவதி சொல்ல எல்லாரும் ஒரு குரூப்பா நடந்து போறாங்க மலைப்பாதையில. தங்கராஜனும் அந்த மலையிலேயே பிறந்து வளர்ந்தவர் மாதிரி அங்க இருக்க ஒவ்வொன்றை பத்தியும் பயங்கர பில்டப் கொடுத்துக்கிட்டே போறாரு தங்கராஜ். இந்த விடியாத பின்னரிட்டு நேரத்துல கும்பலா வந்து ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அதோ அதுதான் நான் சொன்ன காடு, எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்ல, உடனே நல்லா இருக்கு மாமான்னு ஒத்துறாரு சுரேஷ். சரி வாங்க அப்படிங்கிறவரு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நடக்கிறாரு. எல்லாரும் நடந்து வந்துட்டு இருக்க, ஏனே இவர் தெரிஞ்சு கூட்டிட்டு போறாரா இல்ல குத்து மதிப்பா கூட்டிட்டு போறாரானே தெரியலையேன்னு அப்படின்னு ரேவதி பாக்யராஜ் கிட்ட கேட்டுட்டு வர்றாங்க. அருமையான காடாம், போக போக வழி போய்கிட்டே இருக்குமா, சூப்பரா இருக்கும் பாரு அப்படின்னு தங்கராஜ் சொல்ல, எப்படியும் தேவையில்லாத ஆணியா தான் இருக்கும்னு யோசிச்சுட்டே மற்றவங்களும் ஃபாலோ பண்றாங்க. காட்டோட ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. எங்கேயும் எதுவுமே தெரியல, மரங்கள் மட்டும்தான் இருக்கு. ஏங்க நில்லுங்க அப்படின்னு ரேவதியும் மலரும் பெருமூச்சு விடுறாங்க. இங்க ஒரு வழி இருக்குமேன்றாரு தங்கராஜ். ஒன்னும் தெரியலையேன்றாங்க ரேவதி. அதான் நானும் யோசிக்கிறேன்னு தங்கராஜ் சொல்ல, எனக்கு என்னமோ இது சரியா படல, ஆரம்பமே தப்பா இருக்கு, நம்ம திரும்பி போயிடலாமான்னு மலரை பார்த்து கேக்குறாரு. சுரேஷ் அப்படின்னு கூப்பிட, மாமாங்கிறாரு அவரு. முன் வச்ச கால பின் வைக்க கூடாது அப்படின்னு தங்கராஜ் சொல்ல, கொஞ்சம் முன்னாடி லெஃப்ட்ல ஒரு பாதை போச்சு, அங்க திரும்பி இருக்குமோ அப்படின்னு மதி கேட்க, கரெக்ட், அங்கதான் நாம திரும்பி இருக்கணும், நாம அதை மிஸ் பண்ணிட்டோம், சரி வாங்க போலாம் அப்படின்னு மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க சொல்லிட்டு இருக்காரு தங்கராஜ். ஏங்க அப்படின்னு ரேவதி கூப்பிட்டு இருக்க, அங்க எப்படின்னு மதி கேக்குறாங்க. ஒன்னும் புரியல, எல்லாம் நேரம் வாங்கன்னு மலரும் நடக்கிறாங்க, எல்லாரும் நடக்கிறாங்க. ஒரே அமானுஷ்யமா இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்ச தூரம் வந்துட்டு என்ன பாதையை காணுங்கிறாரு தங்கராஜ். யாராவது தூக்கிட்டு போயிருப்பாங்க. சுரேஷும் மூச்சு வாங்கிட்டு, போன்ல பாக்கலாமா மாமா அப்படின்னு கேட்டுட்டு போன் எடுக்கிறாரு. அவரு போன் எடுத்து பார்த்துட்டு இப்படி திருப்பி பார்த்துட்டு சிக்னல் இல்லையேங்கிறாரு. சுரேஷ், என் போன்லயும் சிக்னல் இல்லைங்கிறாங்க மலர். போன் எல்லாம் ஒன்னும் நம்ப வேண்டாம், வா இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போலாம் அப்படின்னு தங்கராஜ் சொல்ல, மலர் திகிலோட பாக்குறாங்க. வந்த வழியோட திரும்பி ரெசார்ட்டுக்கு போயிடலாங்கிறாரு பாக்யராஜ். ஆனா தங்கராஜ் கேக்குறவரா என்ன? அவரு காலை முன்னாடி எடுத்து வைக்க இவங்களும் வேற வழி இல்லாம ஃபாலோ பண்றாங்க. கொஞ்ச தூரம் வந்து பார்க்க அங்க ஒரு பெரிய மரம் இருக்கு. எவ்வளோ பெரிய மரம் இல்ல அப்படின்னு ரேவதி ஆச்சரியமா கேட்க, மரத்தெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், முதல்ல நடங்க அப்படின்னு கூட்டிக்கிட்டு போறாரு. இப்போ அங்க இருக்க மரங்கள் மற்ற செடி கொடி எல்லாம் பார்க்க எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது. மலரும் இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு போறாங்க. கொஞ்ச தூரம் போய் எல்லாம் காலை பிடிச்சிட்டு மூச்சு வாங்கிட்டு நிக்கிறாங்க. இங்க பாருங்களேன், அதே மாதிரி மரம் அப்படின்னு ரேவதி சொல்ல, அதே மாதிரி மரம்லாம் இல்ல, அதே மரம் தாங்கிறாங்க மலரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது வேற மரங்கிறாரு தங்கராஜ். பாக்யராஜ் பார்த்துட்டு அதே மரம் தாங்கிறாரு. அச்சா அப்படியாடா அப்படின்னு ஒரு மரத்தை நிமிந்து பார்த்துக்கிட்டு கேட்க, ஆமா மாமா திரும்ப அதே இடத்துக்கு தான் வந்திருக்கோன்னு சுரேஷ் சொல்றாரு. எல்லாரும் மூச்சு வாங்கிக்கிட்டு நிக்க, எனக்கு என்னமோ இந்த வாக்கிங் போறதெல்லாம் சரியா படல, நாம திரும்ப போயிடலாங்கன்னு ரேவதி பயத்தோட சொல்றாங்க. திரும்பி போயிடலான்னா எந்த வழியா போறது அப்படின்னு பாக்யராஜ் கேட்க, எல்லாரும் திருன்னு முழிக்கிறாங்க. ஓகே, வசமா வந்து டென்ஸான ஃபாரஸ்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு. அறிவாளி தங்கராஜ். அறவேக்காடுன்றது நமக்கெல்லாம் தெரியும், ஆனா அது தெரியாம கூட போனவங்களோட கதி என்ன ஆக போகுதுன்னு நாளைய எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.